23, 29 வசனம், 23வது சூறாவில் 29வது வசனத்தில் அந்த மொழிபெயர்ப்பு, உங்கள் மொழிபெயர்ப்பு தவறாக இருக்குதே என்று அவர் கேட்டிருக்கிறார். அதாவது 23வது அத்தியாயம் 29வது வசனத்தில் ரப்பி அன்சில்னி முன்சலன் முபாரக்கன் அன்த கைருல் முன்சிலீன் இப்படின்னு ஒரு வசனம். இதற்கு இந்த வசனத்தில் இறக்கி வைப்பாயாக, அன்சில்னி என்னை இறக்கி வைப்பாயாக, இறக்கி வைப்போர் நீயே சிறந்தவன், அப்படித்தானே அரபியில் இருக்கிறது. ஆனால் நீங்கள் தமிழ் மொழிபெயர்ப்பில் தங்க வைப்பாயாக, அன்சில்னா தங்க வைப்பாயாக, தங்க வைப்போர் நீயே சிறந்தவன் என்று மாற்றி மொழிபெயர்த்தது போல் இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறார். அதாவது இது என்னன்னு கேட்டால், நசலன்னா இறங்கினான், அன்சலன்னா இறக்கினான். வானத்திலிருந்து மழையை இறக்கினோம், குரானை ஜிப்ரீல் மூலம் இறக்கினோம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன செய்வாங்க, அன்சலங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அன்சலன்னு சொன்னால் இறக்குறதுன்னு தானே அர்த்தம். இந்த வசனத்தில் மட்டும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்னு கேட்டால், ரப்பி இறைவா அன்சில் நீ என்னை இறக்கி வைப்பாயாக அப்படி அர்த்தம் செய்யாம என்னை தங்க வைப்பாயாக, முன்சலன் முபாரக்கன் பரக்கத்தான ஒரு தங்குமிடத்தில் என்னை தங்க வைப்பாயாக அப்படின்ட்டு தானே அன்சில் தானே இருக்குது. அது ஏன் தங்குற தங்குமிடம் தங்க வைப்பாயாக நீ அர்த்தம் செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறார். அதாவது நான் அன்சலை என்பதற்கு அப்படி அர்த்தம் இருக்குது, அது ஒண்ணுதான் அர்த்தம்னு கிடையாது. பெரும்பாலான இடங்கள்ல அன்சலன்னா இறக்குதல் தான் அர்த்தம். சில இடங்கள்ல, சிறுபான்மையான இடங்கள்ல நசல என்று சொன்னால் தங்கினான். நீங்க வீடுகளுக்கெல்லாம் மஞ்சில் போடுறீங்கல்ல, இஸ்மாயில் மஞ்சில், இப்ராஹிம் மஞ்சில். மஞ்சில்னா என்ன, இறங்குதல் அர்த்தமா இல்லை வீடுன்னு அர்த்தமா? தங்குமிடம் அர்த்தம். மஞ்சில் மஞ்சில் போடுறீங்களா இல்லையா? அப்ப மஞ்சில் வீடுகளுக்கெல்லாம் முன்னாடி பேரை எப்படி தான் வைக்கிறாங்க, அந்த மஞ்சில் இந்த மஞ்சில்னு சொல்லி என்ன செய்யறாங்க, வைக்கிறாங்க. அப்ப நசல என்பதற்கு இறங்கினான் என்கிற அர்த்தமும் இருக்கிறது, அன்சலன்னா இறக்கினான் அர்த்தம் இருக்கிறது. ஒரு வீட்டில் ஒரு ஆளை தங்க வைக்கிறோம்ல, அவர் இறக்குறது கிடையாது, தரையெல்லாம் நிற்கிறார், அவர் வானத்திலிருந்து எதுலேருந்து இறக்குறது கிடையாது. அந்த மாதிரி இடத்திற்கு இந்த அர்த்தத்தை பயன்படுத்துறது உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம இணைஞ்சிருக்கிறோம், இதை செஞ்சிருக்கிறோம். இது நம்ம இந்த அர்த்தம் இருக்குங்கிற நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில ஹதீஸ்களை உங்களுக்கு காட்டுறேன். அதுல அந்த மன்சிலுங்கிறது நசல என்பது என்ன அர்த்தத்துல எல்லாம் வந்திருக்குன்னு தெரிந்து கொள்வதற்காக வேண்டி, இந்த அர்த்தம் இருக்குங்கிறதுக்காக வேண்டி புகாரில 2464வது ஹதீஸ்ல அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் அபூ தல்ஹாவுடைய மன்சில்ல, அபூ தல்ஹாவுடைய வீட்டிலன்றாரு, மன்சில்ல அந்த அந்த கூட்டத்தாருக்கெல்லாம் சாராயம் ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருப்பேன் தடுக்கிறதுக்கு முன்னாடி. அப்ப அந்த நேரத்தில் அல்லாட்டிருந்து ஒரு கட்டளை வந்துருச்சு, அல்லா அறிந்து கொள்ளுங்கள், இன்னல் ஹம்ர கத் ஹுர்ரிமத், மதுபானம் ஹராமாக்கப்பட்டுச்சு என்று அறிவிப்பு வந்த உடனே அபூ தல்ஹா சொன்னார்கள், இது கொண்டே வெளியில் ஊத்திரினுமே, வெளியே கூட்டிட்டு வான்னு சொன்னார்கள் அனசு சொல்றார். அப்ப அனசு அபூ தல்ஹாவுடைய மனைவிக்கு மகன். வேறு அனசுடைய அம்மா கணவரை இழந்து விதவையா இருக்கிறாங்க. அவங்க அந்த அம்மாவை தான் அபூ தல்ஹா கல்யாணம் பண்ணிட்டாரு. அனசு புள்ள மாதிரி, மனைவியுடைய புள்ள மாதிரி தானே, பிள்ளை மாதிரி இங்க இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நான் அபூ தல்ஹாவுடைய மன்சில்ல, இறங்குற இடத்துல அர்த்தம். மன்சில்னா ஒரு வீடு, தங்குற இடம். அப்ப தங்குற இடத்துக்கு என்ன வார்த்தை வந்திருக்குன்னா மன்சில்னு வந்திருக்குது. அந்த இறங்குற அர்த்தம் இருக்குது, அந்த அர்த்தம் வரக்கூடிய இடங்கள்ல அதை செய்யுங்க. தங்குற இடம் அர்த்தம் வரக்கூடிய இடங்கள்ல அதை செய்யணும். இடத்துக்கு தகுந்தவாறு என்ன செய்யணும், அர்த்தம் செய்யணும். இது புகாரில் 2464 ஹதீஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி புகாரில் 3661 ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா, அபூபக்கர் அவர்களுக்கும் உமர் அவர்களுக்கும் ஒரு சண்டை, வாய் சண்டை, மனஸ்தாபம் ஏற்பட்டுருச்சு. அது பெரிய சம்பவம். மனஸ்தாபம் ஏற்பட்டு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, ரொம்ப உமர் கவலைப்பட்டு என்ன செய்யறாருன்னு கேட்டா, மன்னிப்பு கேட்கிறார் அபூபக்கர்ட்ட. அவர் மன்னிக்க மாட்டேன்றாரு. அதை சொல்லும் பொழுது சும்மா இன்னும் உமர் நதிமை, உமர் கவலைப்பட்டார், அபூபக்கர்ட்ட நம்ம பேசிட்டோமே, அவர் நம்ம சீனியரான ஆளா இருக்காரு, நம்ம இந்த மாதிரி பேசியிருக்க கூட, என்ன பேசினார்னு வரல, ஏதோ பேசிட்டோமேன்னு வருத்தப்படுறாரு. வருத்தப்பட்டு மன்சில் அபிபக்கர், அபூபக்கருடைய மன்சிலுக்கு வந்தாரு. மன்சில் என்ன, இறங்குறதுக்கு வந்தாருன்னு அர்த்தம். அபூபக்கர் வீட்டுக்கு வந்தாருன்னு அர்த்தம், தங்குமிடம். அபூபக்கருடைய மன்சிலுக்கு உமர் அபூபக்கரை பார்த்து, நான் என் மேல தப்பு, மன்னிச்சுக்கிறேங்க, வாய் சண்டையில் நான் கூட குறைய பேசிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்க வர்றாரு.
அதை சொல்லும் பொழுது எப்படி வருதுன்னா புகாரில் 3661 பார்த்தா மன்சில் அபிபக்ரின், அபூபக்கருடைய மன்சிலுக்கு வந்தார்கள், வீட்டுக்கு வந்தார்கள். அப்ப மன்சிலுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா அன்சல உள்ளதான் மன்சில்லாம் இறங்குறன்னு அர்த்தமும் இருக்குது. தங்குற இடம்ங்கிற அர்த்தத்துல தான் மன்சில் வீடுகளுக்கு பேர் வைக்கிறோம். குடியிருக்கும் இடம், தங்கும் இடம் அப்படிங்கிறது வருது. அதே மாதிரி புகாரில 4282 ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றியை அடையும் போது மக்காவுக்குள்ள போறாங்க. போன உடனே எங்க தங்குறது, ஐன தஞ்சில் கதன், நாளைக்கு எங்க நீங்க தங்குவீங்க என்று ரசூலுல்லாஹ் வந்து கேட்கறாங்க. தஞ்சில் தான் வருது. எங்க தங்குவீங்க, எங்க இறங்குவீங்கன்னு கேட்கல, அதை இறங்கி தானே இருக்கிறாங்க. எங்க நாளைக்கு தங்குவீங்கன்னு கேட்கறாங்க. அப்ப நபிகள் நாயகம் கேட்கறாங்க, ஹல் தரக்கலனா அகீலுன் மின் மன்சிலின். அகீல்ங்கிறது அபூ தாலிபுடைய மகன், ரசூலுல்லாஹ்வுக்கு தம்பி அண்ணனா வரணும். அகீல் ஏதாவது இடங்கனை விட்டுட்டு போயிருக்கிறாரு, அவர் வீட்டில் தங்கிக்கிறேன், என் தம்பியுடைய வீடு ஏதாவது இருக்கான்னு கேட்கறாங்க. ஏன்னா ஹிஜ்ரத் பண்ணி போனது பிறகு தொடர்புலாம் இல்லாமல் போச்சு. அதனால அகீல் மரணித்து விட்டாரு. அந்த அகீலுடைய இடம் ஏதாவது, வீடு ஏதாவது இங்க இருக்குதா, இருந்தா நான் அங்க தங்கிக்கிறேன், அடுத்தவங்க வீட்டில் தங்காம என்னுடைய பிரதருடைய வீட்டில் தங்கிக்கிறேன்னு கேட்கறாங்க. அப்ப அந்த இடத்துல கேட்கும்போது ரசூலுல்லாஹ் இந்த மன்சில்ங்கிற வார்த்தை யூஸ் பண்றாங்க. அகீல் ஏதாவது மன்சில விட்டுட்டு போயிருக்காரா, மன்சில்ல வீடுகள் ஏதாவது விட்டுட்டு போயிருக்காரான்னு கேட்கறாங்க. அப்ப நசலங்கிறதுக்கு இறங்குறதுங்கிற அர்த்தம் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. அஞ்சலன்னா இறக்கினான்னு இருக்கிறது. அந்த அஞ்சலை என்பதற்கு என்ன வரும்னு கேட்டா, மேலேருந்து இறங்குற பொருளை பற்றி சொன்னால் அப்படி செய்யுங்க. தரையில நிக்கிறான் ஒருத்தன், வீட்டுக்குள்ள வான்னு கூப்பிடுறோம், வீட்டுக்குள்ள இறக்கினான்டா இறங்குவா செஞ்சாவன், அந்த மாதிரி ஒரு இடத்துல அது பயன்படுத்தப்பட்டால் தங்க வைக்கிறேன்னு அர்த்தம். அப்ப நூஹ் நபி கப்பல்ல இருந்து இறங்கிட்டாங்க, இறங்கி ஒரு இந்த இறங்கின பிறகுதான் வருது எங்க தங்க வைக்கிறது, நல்ல ஒரு இடத்துல நீ தங்க வைப்பாயாக அப்படின்னு கேட்டாங்கன்னு அந்த அடிப்படையில் நம்ம அர்த்தம் செஞ்சிருக்கிறோம். அதே மாதிரி புகாரியில 7510 ஹதீஸ்ல இதே மாதிரி மன்சிலுங்கிறது, அதாவது ஒரு சம்பவத்தில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு மற்றவங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வருது. நம்ம இதை பத்தி ஹசன்கிட்ட போய் கேட்போம், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்போம், அவர்கிட்ட விவரம் கிடைக்கும்னு சொன்ன உடனே லவ் மரர்னா பில் ஹசனி, ஹசன்கிட்ட நம்ம போவோம். ஓஹோ முத்தவாரின் ஃபி மன்சில் அபி ஹலீஃபா, அபு ஹலீஃபாங்கிறவருடைய மன்சில் அவர் மறைந்திருக்கிறாரு, அவர்கிட்ட போய் இதை உறுதிப்படுத்துற கேட்போம்னு சொல்லி நாங்கள் போனோம். சம்பவம் பெருசா இருக்கு, நம்பர் சொல்லிட்டு நீங்க பாத்துக்கோங்க. புகாரில 7510. இதுல வாசனம் என்னன்னு கேட்டா, அந்த அபு ஹலீஃபா என்பவருடைய மன்சில்ல போய் அவர் தங்கி இருக்கிறாரு, அதை போய் பார்த்துட்டு வருவோம்னு போறாங்க. மன்சில்ங்கிற வார்த்தை யூஸ் பண்றாங்க. மன்சில்னா என்ன, இடம், தங்குற இடம், குடியிருக்கும் இடம், அந்த அர்த்தத்தில் வந்திருக்கிறது. இப்படி நிறைய என்ன செய்யறதுன்னு கேட்டா, இந்த மன்சில்ங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மன்சில்ல உள்ளதுதான் நுசுலுங்கிற, நசலவுல நுசுலங்கிறோம்ல, நுசுலு என்கிற வார்த்தையும் கூட அதுல இருந்து வந்ததுதான். அந்த நுசுலுங்கிற வார்த்தையெல்லாம் என்ன செய்யறாண்டா குர்ஆன்லயே தங்குறது, அது அழகான தங்குமிடம் என்பதற்கு பயன்படுத்துறதை நீங்க பார்க்கலாம். 3வது அத்தியாயத்துல 198வது வசனத்தில் பார்க்கலாம். ஹாலிதின ஃபீஹா, அதுல நிரந்தர சொர்க்கத்தில் இருப்பார்கள், நிரந்தரமா இருப்பார்கள். நுசுலம் மின் இந்தில்லா, அல்லாவிடமிருந்து அவர்கள் தங்குமிடம், அது அல்லாவிடமிருந்து இறங்குதுன்னு அர்த்தம் கிடையாது, தங்குமிடமாக அவர் தங்குவார்கள். 198 இருக்கிறது. அதே மாதிரி யூசுப் நபி அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க ஆட்சி அதிகாரம்லாம் வந்த பிறகு ஒரு பஞ்சத்தில் சகோதரர்கள்லாம் அங்கே உணவு கேட்டு வருவாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா, சகோதரர்கிட்ட பேசுவாங்க. என்ன பேசுவாங்கன்னு கேட்டால், நீங்கள் உங்களுடைய சகோதரனையும் சின்ன சகோதரனையும் கூட்டிகிட்டு வாருங்க, நான் அழகாக நல்லபடியாக உங்களுக்கு தருவேன். வானா ஹைருல் முன்சிலீன், நான் அழகான முறையில் உங்களை தங்க வைக்கக்கூடியவன், இறக்குறவன் அர்த்தம் கிடையாது, அழகிய முறையில் உங்களை தங்க வைப்பேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசியதாக 12:59 வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி காபிர்களுக்கு நரகத்தை நுசுலாக ஆக்கியிருக்கிறோம், தங்குமிடமாக. நுசுலன் இறங்குமிடம் கிடையாது, அங்க ஏற மேலையில் இருக்கு நரகம்லாம். அப்ப காபிர்களுக்கு நரகத்தை நுசுலாக ஆக்கியிருக்கிறோம்னா அது தங்குமிடமாக ஆக்கியிருக்கிறோம். 18:102 இருக்கிறது. அதே மாதிரி நல்லவர்களுக்கு சொர்க்கத்தை தங்குமிடமாக ஆக்கியிருக்கிறோம் என்றது 32:19 இருக்கிறது. அதே கருத்து 41:32 இருக்குது. அதனால நசலை என்கிற அன்சலங்கிற வார்த்தை அதோட என்ன பேசப்படுதுன்னு நீங்க பார்க்கணும். என்ன பேசப்படுது, ஒரு குதிரையில இருந்து இறங்கினான், அன்சல்ல இறங்கினான் அர்த்தம் செய்யுங்க. ஒரு கார்ல இருந்து இறங்கினான், காரை சொல்லி அதுல இருந்து அன்சல்ன்னு சொன்னா அது இறங்கினான்னு அர்த்தம் செய்யுங்க. அல்லது மலையிலிருந்து குதிச்சான்னு சொன்னா அன்சல்ன்னு அர்த்தம் செய்யுங்க, இறங்கினான்ட்டு. விமானத்திலிருந்து இறங்கினான்னு சொன்னா இறங்கினான்னு அர்த்தம் செய்யுங்க. தரையில நிக்கிற ஒருத்தனை வீட்டுக்குள்ள கூப்பிடுறீங்க, அன்சல் அவனை தங்க வைத்தன்னு செய்யணும்.
உயரத்தில் இருந்து இறங்குற மாதிரியான இடங்கள் அந்த இடங்களாக இருந்தால் அதுல வந்து இறக்குவாயாக அர்த்தம் செய்யணும். இவர் தான் இறங்கிட்டாரா ஏற்கனவே கப்பல்ல இருந்து இறங்கி என்ன செஞ்சிட்டாரு, அவர் வந்து கீழே வந்துட்டாரு, ஏன்னா நல்ல இடத்துல தங்க வை அப்படின்னு கேட்கிறாருங்கும் போது அந்த அர்த்தம் தான் பொருத்தமானது. இடத்துக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் செய்யணுமே தவிர ஒரு இடத்துல சொன்னதை எல்லா இடத்துலையும் செய்யக்கூடாது. அரபு மொழியில எல்லா மொழியிலையுமே இருக்கு, எல்லா மொழிகள்லையுமே 2 அர்த்தம் 3 அர்த்தம் உள்ள சொற்கள்லாம் இருக்கும். அந்த இடம் வந்து அதை காட்டி தந்துடும், இந்த இடத்தில் எந்த அர்த்தம் பொருந்தும் அப்படி செய்யணுமே தவிர ஒரே ஒரு இடத்துல வந்தது தான் எல்லா இடத்துலையும் செய்யணும்னு சொன்னா அது வந்து ஒரு சரியான ஒரு பார்வை கிடையாது. அதனால நம்ம செஞ்ச அர்த்தம் தான் சரிதான், தங்க வைக்கிறத பற்றி அது பேசுது. அது ஒரு விஷயம்.